என் செல்லக்குட்டீஸ், தூங்கி எழுந்தாச்சா? கதைகள் கேட்க ரெடியா இருக்கீங்களா? நானு இன்னைக்கு ஒரு அழகான குட்டி கதை சொல்லப் போறேன். நம்ம கிராமத்துல ஒரு அழகான பொண்ணு இருந்தா. அவ பேரு காவியா. காவியாவுக்கு சிலம்பம் கத்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தினமும் காலையிலயும், சாயங்காலமும் அவ ஒரு கம்ப வச்சு பயிற்சி செய்வா. அந்த கம்பு அவ கையில ஒரு மந்திரக்கோல் மாதிரி சுத்தி வரும். சிலம்பம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். காவியாவுக்கு அது நெறைய இருந்துச்சு. ஒரு நாள் இரவு கிராமம் முழுவதும் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. ஆனா, அந்த இரவுல ஒரு குட்டி பிரச்சனை வந்துச்சு. ஒரு சேட்டைக்கார சிலந்தி பூதம் மெதுவா ஊர்ந்து வந்துச்சு. அதுக்கு என்ன வேலைன்னா, குழந்தைகள் கனவுல வரும்போது அதையெல்லாம் திருடணும். அந்த பூதம் ஒரு நிழல் மாரி இருந்துச்சு. யாருக்கும் தெரியாம அது குழந்தைகள் தூங்கும்போது அவங்களோட அழகான கனவுகள திருடிட்டு போச்சு. ஐயோ! பாவம் குழந்தைகள். கனவில்லாம தூங்கினா எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? அடுத்த நாள் காலையில காவியா எழுந்தா. அவளுக்கு ஒரு கனவும் வரல. கிராமத்து குழந்தைகள் எல்லாரும் சோகமா இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு யோசிச்சா காவியா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த சிலந்தி பூதம் தான் காரணம்னு அவளுக்கு தோணுச்சு. காவியா பயப்படல. அவ தன்னோட சிலம்பக் கம்ப எடுத்தா. நான் இந்த சிலந்தி பூதத்த விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்ணா, அவ தைரியமா அந்த பூதம் போன திசைய நோக்கி நடந்து போனா. அந்த பூதம் ஒரு சின்ன குகைக்குள்ள ஒளிஞ்சிருந்தது. காவியா குகை வாசல்ல நின்னா. அவளோட சிலம்பக் கம்ப வேகமா சுழற்ற ஆரம்பிச்சா. சுழலும்போது அதிலிருந்து ஒரு பலமான காற்று வந்துச்சு. அந்த பூதத்துக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு. ஐயோ! இது என்ன சத்தம்? இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா இருக்காளே! அன்னு பயந்து குகையிலிருந்து வேகமா ஓடிருச்சு. காவியா அத தொரத்தினா. கடைசியா அந்த பூதம் இருட்டுக்குள்ள மறைஞ்சு போச்சு. அந்த நாள்ல இருந்து குழந்தைகள் எல்லாரும் நல்ல கனவுகள் கண்டு சந்தோஷமா தூங்கினாங்க. காவியாவோட சிலம்பமும், அவளோட தைரியமும் தான் நம்ம கிராமத்த காப்பாத்துச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், நம்ம தைரியமா இருந்தா எந்த பூதத்தையும் விரட்டி அடிச்சிடலாம். நல்ல கனவுகள் கண்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு நாம இன்னொரு கதை கேட்போம்.